தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/12/2025 திங்கட்கிழமை, அசுவதி நட்சத்திரம், இரவு 2:08 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து, இளமையை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்வதுன்னு. அந்த தேரையார்னு ஒரு ஞானி, அவருடைய பாடல் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாலுண்போம், வெந்நீரில் குடிப்போம், பகல் புணர்வோம் அப்படின்னு வரும். மண்பரப்பு கிழங்குகளில் கருணை அன்றி புசியோம்னு எழுதிப்பார். கருணக்கிழங்கை தவிர எதுவுமே கிழங்கு சாப்பிட மாட்டோம். இப்படியெல்லாம் நாங்கள் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா, நமனாருக்கு இங்கே ஏதுகவை, நாம் இருக்கும் இடத்தே யமனுக்கு இங்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாரா எழுதியிருக்கோம். தேரையாருடைய கவிதை பாடல் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இப்போ நம்ம வாழ்க்கையில் இளமையை தக்க வைத்துக் கொள்ளணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் வயிற்றில் சூடாக நீர் அருந்த வேண்டும். காலையில் இளஞ்சூட்டில் வெந்நீர் லேசாக அருந்தோணுமா. விடிகாலை உடற்பயிற்சி செய்திடவும் வேண்டும். விடிகாலையில் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். அங்கே அசைவுகள் இருக்கணுமா. ஒரு நாளும் இரவில் கண் விழிக்கலாக. இரவு நேரத்தில் கண் விழித்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. உறங்குவதும் நேரத்திற்கு உறங்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கிடணுமா. அருமையென இருந்தாலும் பழையதான ஆகாரம் உண்ணாமல் தவிர்க்க வேண்டும். சில பேர் பாருங்க, இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு பழைய குழம்புகள் எடுத்து வைப்பாங்க, அருமையாக இருந்துச்சுன்னு சாப்பிடுவாங்க. ஆனால் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் இந்த பழைய உங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த தேரையார் வாக்குலையும் வரும். அருமையென இருந்தாலும் பழையதான ஆகாரம் உண்ணாமல் தவிர்க்க வேண்டும். சிறு பிஞ்சு வெள்ளரிகள், இந்த வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதான். சிறு பிஞ்சு வெள்ளரிகள், பழங்கள், கேரட், சின்ன வெங்காயமுடன் இளநீர், தானியம், இந்த முளைக்கட்டிய தானியம் பொறுமையுடன் சாப்பிட்டு பழக வேண்டும். புகுந்து வரும் கவலையினை ஒதுக்க வேண்டும். கவலையே படக்கூடாதான். நம்ம வாழ்க்கையில் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் திருநாளாய் எந்நாளும் மாறுதற்கு சிரிப்புக்கும் இடம் கொடுத்து வாழ வேண்டும்னு ஒரு பாடல் உண்டு. எப்போவுமே நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். இப்படி இருந்தோம்னா நம்முடைய இளமையை நம்ம தக்க வைத்துக் கொள்ளலாமா. இப்படி ஞானிகள் மட்டுமல்ல, 18 சித்தர்களும் அருமையான பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள். தனிப்பாடல் தொகுப்பிலும் ஏராளமான பாடல்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை படித்து அறிந்து அதன் வழியே நாம் நடக்கின்ற பொழுதுதான் நம்முடைய ஆரோக்கியமும் நமக்கு சீராக இருக்கும், அன்றாட வாழ்க்கையும் நன்றாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள். ராசியிலேயே சுகாதிபதி சந்திரன். சுகங்களும் சந்தோஷங்களும் வரும். எனவே உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். வருங்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயை குரு பார்க்கின்றார். குரு மங்கள யோகம் என்று இருப்பதனாலே சுப செலவுகள் ஏற்படலாம். உடன்பிறப்புகளுடைய திருமணங்கள் கூட முடியலாம், அல்லது உடன் இருப்பவர்களுக்கான திருமணம் முடியலாம். பொதுவாக இல்லத்திலே நல்ல சம்பவம் நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணியபடியே எளிதில் லாபம் கிடைக்கின்ற நாள். புண்ணிய காரியங்களுக்கும் நீங்கள் பொருளுதவி செய்து மகிழ்வீர்கள். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனாக இருப்பவர் குருவால் பார்க்கப்படுகின்றார். விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமல் நீங்கள் செய்யும் காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நேசித்தவர்கள் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். தொழில் வளர்ச்சி கருதி நீங்கள் எடுத்த புது முயற்சியில் உங்களுக்கு வெற்றி உண்டு. பயணங்கள் பறந்தருவதாக அமையும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வக்ரகுருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். வாய்ப்புகள் அடுக்கடுக்காக அலைமோதும். நீங்கள் நட்பு வட்டமும் உங்களுக்கு விரிய போகின்றது. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். புதிதாக தொழில் தொடங்குவதா அல்லது உத்தியோகத்தில் நீடிக்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி மதியத்திற்கு மேல் வரப்போகின்றது. மனக்கலக்க மகளும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் சனி இருக்கின்றார். விரைவில் சனி விலகப் போகின்றது. சனி விலகும் வரை கொஞ்சம் பொறுமையாகவே இருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு நெருக்கடி நிலை கொஞ்சம் அதிகரிக்கலாம். பணச்சுமையும் பண நெருக்கடியும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாக இருக்கவில்லையே, அடுத்த வருடம் கைமாற்று வாங்கும் சூழல் கூட ஏற்படுகிறது என்றெல்லாம் கூட நீங்கள் கவலைப்படுவீர்கள். 2 கேது இருப்பதனாலே கொடுத்த வாக்கையும் நீங்கள் காப்பாற்ற இயலாது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். வேலைப்பளு கூடுதலாக இருக்கும். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கூட இன்றைக்கு திங்கட்கிழமை என்பதனாலே இந்த அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவாலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7லே ராகு, நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு வாயில் கதவை தட்டும். ஏனென்றால் லாபஸ்தானத்திலே குரு இருக்கின்றார். பஞ்சமாதிபதி 11ல் இருக்கின்ற பொழுது நெஞ்சமகளும் சம்பவங்கள் நிறைய நடைபெற வேண்டும். பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் இன்று வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வரலாம். அது மட்டுமல்ல, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவடைவதற்கான வாய்ப்பும் உண்டு. பலமுறை பஞ்சாயத்து வைத்து முடிவடைவில்லையே என்ற கவலை இப்பொழுது அகலும். இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதை நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் சரி செய்து கொள்வதே உகந்தது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம், மனக்குழப்பம் அதிகரிக்கும். பக்கத்தில் இருப்பவர்களால் சிக்கல்கள் வரலாம். பண தேவைகள் கொஞ்சம் அதிகரித்து கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. என்ன இருந்தாலும் இன்றைக்கு நிம்மதி என்பது எல்லளவுக்கும் இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை 2ல் பதிவதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும் விதத்திலேயே ஒரு சில நல்ல சம்பவங்களும் நடக்கலாம். நிதானத்துடன் செயல்பட வேண்டும். வியாபார முன்னேற்றம் கருதி யாரிடமும் புதியவர்களை சந்தித்து ஏதேனும் பொறுப்புகளை நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைத்தால் அதன் விளைவாக உங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. என்று தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி வந்து சேருகின்ற நாள். இன்று குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். கடன் சுமை குறைய புதிய வழிமுறையை கையாளுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் இன்று பூர்த்தியாக நண்பர்கள் மட்டுமல்ல மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கேதுவின் பலத்தால் ஆன்மீக செலவுகள் உண்டு. ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இன்று கிழமை திங்கட்கிழமை குருவின் பார்வை பதிகின்றது. எனவே குருவாக உள்ளவர்களை அல்லது குரு பீடங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம். இல்லை என்றாலும் நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபடலாம். தென்முக கடவுளை வழிபட்டால் நன்மைகள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு பற்றி சந்தோஷமான தகவல் கிடைக்கின்ற நாள். இன்று ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வரன்கள் வாயில் தேடி வரலாம். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 10லே கேது இருப்பதனாலே பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். கோவில் திருப்பணிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடம் எனப்படும் தனஸ்தானத்திலே 4 கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இடம்பூமியாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம். அதே நேரத்தில் தொழில் கை நிறைய கணிசமான தொகை கைகளில் புரளும் நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. எனவே இந்த நாளை மேலும் நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அம்பிகை வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுங்கள். தெற்கு நோக்கி அம்பிகை வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 4 கிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்கின்றன. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். குரு பார்க்கின்றார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் என்பது யோகங்களில் தலைசிறந்த யோகம். எனவே மிக அற்புதமான பலன்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம். எனவே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே வெற்றி உண்டு. இடம் பூமியால் விற்பனையால் லாபம் கிடைக்கலாம். அந்த லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முழுமையாகவே நல்ல நாள். மேலும் நன்மைகளை பெற குரு பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் குருவையும் நீங்கள் வழிபட வேண்டும். தெற்கு நோக்கி அம்பிகையையும் வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6லே குரு இருக்கின்றார். 6ல் குரு இருந்தாலே கொஞ்சம் பகைக்கு மத்தியில் வாழ்க்கை என்பார்கள். சில தடைகள் உங்களுக்கு வந்து அலைமோதி கொண்டே இருக்கும். 7ரை சனியில் குடும்ப சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. சனி விலகும் வரை கொஞ்சம் குடும்பத்தில் உறவுகள் எல்லாம் அவ்வளவு அனுகூலமாக இருக்காது. எனவே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். அஷ்டமத்திற்கு கேது இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது. இருந்தாலும் கூட மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். விரயஸ்தானத்திலே 4 கிரகங்கள் இருப்பதனாலே நல்ல விரயமாக நீங்கள் செய்ய வேண்டும். சுப விரயமாக நீங்கள் சென்றால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்காக செலவிடலாம். இப்படி செலவிட்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் வலுவாக இருக்கிறது. இருந்தாலும் கூட ராகுவும் இருப்பது ஜென்மராகு என்பதனாலே நன்மைகளை வழங்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள்.
நினைத்தது நிறைவேறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும், தொழில் வளர்ச்சி கருதி நீங்கள் எடுத்த புது முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இடமாற்றம் செய்தோ அல்லது வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சியோ நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அது கைகூடலாம். குருவின் பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ உடன்பிறப்புகளுக்கோ திருமண தடை இருந்தால், திருமண வயதடைந்த பிள்ளைகளாக இருந்தால் திருமணம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வரன்கள் வாயில் தேடி வரலாம். அதே நேரத்திலே 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். எனவே உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடன் சுமை குறைந்து கவலைகள் தீருகின்றன. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும், மருத்துவ செலவுகள் குறையும், மனக்கலக்கங்கள் அகலும். அதே நேரத்தில் முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பழைய கடன்களை நீங்கள் அடைத்தாலும் கூட புதிதாக கடன்கள் ஒன்று உருவாகலாம். ஒரு கடனை அடைக்க மற்றவர்களுடன் வாங்கும் சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். காரணம் விரைச்சனியின் ஆதிக்கம். ஏழரைச்சனி நடைபெற்றாலே யாருக்கேனும் ஒருவருக்கு தகவல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பார்கள். அந்த அடிப்படையிலே கடன் சுமை இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. விரைவிலே குரு பயிற்சி ஆகின்ற பொழுது மே மாதத்திற்கு மேல் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு வருகின்ற பொழுது முழுமையாக நிவர்த்தியாகிவிடும். அதுவரை உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஜென்மச்சனியாக 3வது மாதம் வருகின்ற பொழுதும் நன்மைகள் நடைபெற வேண்டுமானால் சனியை வழிபட வேண்டும். பொதுவாகவே உங்கள் ராசியை பொறுத்தவரை இன்றைக்கு இனிய நாளாகவே அமைய நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். வடக்கு நோக்கி அம்மனை வழிபடுவது உங்கள் வளர்ச்சிக்கு வித்திடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.